சிவன் பாண்டியன் சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தி, இந்தியாவிற்கு எதிராக போர் என்று பாகிஸ்தான் பிரதமருடைய அவசர ஆலோசனை குறித்தான அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு எதிராக போர் அறிவிக்கப்படுகிறதா என்ற கோணத்தில் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை தற்போது கூடியிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரில் தன்னுடைய முதல் பங்கை செலுத்திய பிறகு பாகிஸ்தான் தற்போது அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு அண்மை செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிற்கு எதிராக போர், இது குறித்து பாகிஸ்தான் பிரதமர் அவருடைய அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு அண்மை நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தரவுகள் தற்போது நமக்கு தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய தாக்குதலை 9 இடங்களில் இந்தியா நிகழ்த்தியிருந்தது. குறிப்பாக கோட்லி, பக்வால்பூர், சியால்கோட், மெக்மூனா ஜோயா, மர்கஸ் தைபா இது வழியாக சென்று பாகிஸ்தானை நாம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்று தாக்கியிருக்கிறோம். குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களை. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தற்போது இந்தியாவிற்கு எதிராக ஒரு போர், இது பற்றிய பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் குறித்தான அண்மை தரவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு எதிராக போர் அறிவிக்கப்படுகிறதா என்ற கோணத்தில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா தன்னுடைய முதல் வெற்றியை நேற்றைய தினம் பதிவு செய்தது. கிட்டத்தட்ட 9 இடங்களில் தாக்குதல் நிகழ்ந்தது. இதுவரைக்கும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளிவராத நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவிற்கு எதிராக போர் குறித்தான ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகள் யோகேஸ்வரன். சூர்யா, நேற்று இரவு இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து 3 தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு 9 இடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழித்திருந்தார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக நேற்று நள்ளிரவே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல இந்தியா அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய விவகாரத்துல பாகிஸ்தான் பாதுகாப்பு படை தகுந்த பதிலடி கொடுக்கும் என்பதை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தற்போது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்துல அந்நாட்டினுடைய பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் தலைமையில அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம், இது பாகிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கவுன்சிலுக்கான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது பிரதமர் தலைமையில கூடியிருக்கிறது. இதுல ராணுவத்தினுடைய தளபதி அசீம் முனீர் மற்றும் கப்பல் படை, விமானப்படை உள்ளிட்டவர்களுடைய தளபதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதும், அந்த காட்சிகளை நீங்க ஒரு பக்கம் போட்டோஸ் பார்க்க முடியுது இல்லையா, அதுதான் அந்த மீட்டிங்கான போட்டோஸ் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் அபிஷியல்ஸ் அமர்ந்திருக்காங்க, செக்ரட்டரி, செயலாளர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் அந்த கூட்டத்துல அமர்ந்திருக்கக்கூடியதை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் பல கிலோமீட்டர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில பயங்கரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. 5 இடங்கள்ல தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரை அறிவிக்கப் போகிறார்களா, அல்லது இந்தியாவுக்கு எதிரான போரை அறிவிக்கப் போகிறார்களா, அல்லது இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு முடிவு செய்கிறார்களா பாகிஸ்தான் பிரதமர் தலைமை நடைபெற்று வரக்கூடிய இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்ற கேள்விகள் எழுப்பி இருக்கிறது. அதற்கான காரணம், இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகள் இந்திய எல்லை பகுதிகளை நோக்கி முன்னகர்த்தி வரக்கூடிய நிலையிலும் நேற்று தாக்குதல் நடத்திய இடங்களில் எல்லாம் பாகிஸ்தானுடைய கூடுதல் படைகள் நிலைநிறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இருப்பினும் பாகிஸ்தான் எந்த பதிலடியாவது கொடுக்க நினைத்தால் இந்தியா முழு பலத்தோடு அவர்களை எதிர்கொள்ளும் என்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் பிரதமருடைய இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. யோகேஸ்வரன், தொடர்ந்து நீங்க இணைப்பிலே இருங்க. இது குறித்தான கள தகவல்கள் நாம பகிர்ந்து கொள்ளலாம்.